இந்த ட்ரக் அலர்ஜி அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த ட்ரக் அலர்ஜிக்கு கிரகங்கள் காரணமா? ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினோட நிலைதான் இந்த ட்ரக் அலர்ஜி, அதாவது ஒரு மருந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்றா இல்லையா, அதற்கு இதுதான் காரணமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய போறோம். அதாவது இந்த காலத்துல பார்த்தோம்னா, நம்ம எதுக்கெடுத்தாலுமே மருந்து மாத்திரைகளையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். தும்முனா அதுக்கு ஒரு மாத்திரை, தலைவலின்னா ஒரு மாத்திரை, பசி எடுக்கலையா மாத்திரை, தூக்கம் வரலையா மாத்திரை, இல்ல அதிகமா பசிக்குதா அதுக்கு ஒரு மாத்திரை, இப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே மாத்திரை மாத்திரை மாத்திரைகளையே நம்பி இருக்கும் பொழுது இந்த ட்ரக் அலர்ஜி அப்படிங்கிறதும் வந்து சேர்ந்துருது இல்லையா. சும்மா சும்மா பெயின் கில்லர், அதாவது கை இந்த பக்கம் கை தூக்க முடியல, ஒரு வலிக்கிறது அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பெயின் கில்லர் எடுத்து போடுறோம். கால் வலின்னு சொன்னா உடனே ஒரு பெயின் கில்லர். இந்த மாதிரி அடிக்கடி பெயின் கில்லர் மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டிருந்தாலே லிவர் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கறத மருத்துவர்களே சொல்லி இருப்பார்கள். சமீபத்துல ஒரு குழந்தை பார்த்தோம்னா அவனுக்கு ரொம்ப ஹை ஃபீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதற்கு கொடுத்த அந்த மருந்துகள் அதன் மூலமாக அந்த குழந்தையினுடைய காது வந்து கேட்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக அவனுடைய உடம்பானது தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும். கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடுங்க, ஒரு 6 மாசத்துல அதுவே சரியாயிடும்னு சொன்ன பிற்பாடு அந்த பிள்ளையோட ஜாதகம் பலமாக இருந்ததால், அந்த குழந்தைக்கு லக்னபாவம் மற்றும் 3ஆம் பாவம் போன்றவை பலமாக இருந்ததால், அந்த நேரத்துல ஏதோ ஒரு கேது புக்தி அப்படிங்கிறது ஒண்ணு போயிட்டு இருந்ததுனாலதான் அந்த குழந்தைக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த குழந்தையினுடைய உடம்பு தன்னைத்தானே தன்னை சரிப்படுத்தி கொண்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளையோட காதுங்கிறது சரியா போயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது அல்லவா. ஒருவருடைய ஜாதகத்திலே ஜென்ம லக்னத்திலேயே கேத்து என்பவர் இணைந்திருந்தால் அவர்களுக்கு ட்ரக் அலர்ஜி அப்படிங்கிறது உண்டாகும். கேத்து மாத்திரம் இல்ல, ராகுங்கிற கிரகம் இருந்தா கூட லக்ன பாவத்திலே இருந்தால் அவர்களுக்கும் அந்த ட்ரக் அலர்ஜிங்கிறது வரும். அதே மாதிரி ஜென்ம ராசின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இந்த சந்திரனோடு கேத்து இணைந்திருந்தாலும் அல்லது சந்திரனோடு ராகு என்பவர் இணைந்திருந்தாலும் இந்த மருந்து மாத்திரைகளால் வரக்கூடிய இந்த சைடு எஃபெக்ட், அதாவது அந்த ட்ரக் அலர்ஜிங்கிறது நிச்சயமாக வரும். இது போன்ற அமைப்பினை உடையவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, அவர்கள் வந்து அந்த மருந்து மாத்திரைகளினுடைய வீரியம் குறைந்த மருந்து மாத்திரைகளாக உட்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா இந்த ஆயுர்வேதிக் சித்தா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடணும். இந்த கஷாயம் என்பது மிகப்பெரிய ஒரு அருமருந்தாகவே இருந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த கஷாயம்ங்கிற வார்த்தையே இக்கால தலைமுறையை சேர்ந்த 2K கிட்ஸ்ன்னு சொல்றா இல்லையா, இவ யாருக்குமே அந்த வார்த்தைக்கான பொருளே தெரியவில்லை. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்கோம். இதுவே ஒரு தவறான விஷயம் தானே. அந்த கஷாயத்தை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாலே, இந்த பாரம்பரியமான உணவு முறைகளை நாம் பின்பற்றி வந்தாலே இந்த ட்ரக் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே இடமில்லாமல் போய்விடும் அல்லவா.